வீட்ல தொடப்பத்த இந்த இடத்துல மட்டும் வைக்காதீங்க. செல்வம் தங்கவே தங்காதாம். பொதுவா நம்ம வீட்ட சுத்தம் செய்றதுக்கு வச்சிருக்கக்கூடிய தொடப்பத்த எப்படி கையாளணும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தொடப்பத்த எந்த இடத்துலனாலும் வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பல்ல ஒரு கோயில்ல பக்தர்கள் தொடப்பத்தை தான் காணிக்கையா வழங்குறாங்க. தோல் தொடர்பான வியாதிகள் குணமாகிறதுக்காக இப்படி துடைப்பத்தை காணிக்கையா வழங்குறாங்க. வீட்டுக்கு உள்ள கூட்டுறதுக்கு ஒரு துடைப்பமும் வெளியில கூட்டுறதுக்கு ஒரு துடைப்பமும் வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் துடைப்பத்துக்கு சிறப்பு மரியாதை கொடுக்கணுமா. தொடப்பம் தானே அப்படின்னு கடையில இருக்கக்கூடிய தொடப்பத்தை அவமரியாதை செஞ்சாலோ, துடைப்பத்தை எட்டி உதைச்சாலோ வியாபாரிகளுடைய பண இழப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சந்தையில உங்களுடைய பணம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடையிலையும் சரி வீட்லயும் சரி துடைப்பத்தை சரியான இடத்துல வைக்கணும். துடைப்பத்துல முடி இல்லைன்னா நூல் சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னா அதை காலில் எடுக்காம கையால மட்டும்தான் எடுக்கணும். துடைப்பத்தை யாருக்கும் தானமாவோ பணம் கொடுத்து வாங்கியோ கொடுக்கவே கூடாது. முந்தைய காலத்துல வெளியில மரத்தடியில மற்றவங்க கண்படாதவாறு தொடப்பத்தை வைப்பாங்க. காரணம், பறவைகள் அதோடைய குச்சியை எடுத்து கூடு கட்ட உதவியா இருக்குமா. இப்படி பறவைகள் நம்முடைய தொடப்பத்தின் குச்சியால கூடு கட்டினா ரொம்ப நல்லதான். அதே மாதிரி வீடு, அலுவலகம் இல்லைன்னா கடையில வைக்கப்பட்டிருக்க தொடப்பத்தை வெளியாட்கள் யாருடைய கண்ணிலையும் படாதபடி கீழே படுக்க வைக்கிறது மாதிரி வச்சிருக்கணும். ஒரு சின்ன குழந்தை திடீர்னு வீட்டை துடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க அப்படின்னு அர்த்தமா. அதனால இனிமேல் துடைப்பத்தை கவனமா கையாளுங்க.